வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சுருக்கோம். இவங்க வந்து கேட்டாங்க டென்சிட்டி மட்டும் ஆட் பண்ணணுன்னு. எனக்கு வந்து 30 கிராம்ஸ் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து கீழே வந்து டென்சிட்டி ஆட் ஆகிருக்கு. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு 30 கிராம்ஸில் வந்து லென்த்தாக வைங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய ஹேருக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 30 கிராம்ஸ் எடுக்கும்போது இவ்வளோ லென்த் வரும். ஸோ இவ்வளோ லென்த்து 30 இன்ச்சஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து இவங்க ஹேரும் இந்த ஹேருமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய லென்த் எவ்வளவோ, அவங்க எத்தனை கிராம்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லென்த் வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து லென்த் அதிகமாக வை அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய காஸ்ட் வைஸும் பார்க்கணும். அவங்க வந்து என்ன மாதிரி காஸ்ட்டில் என்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு வராங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹேர் வந்து கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு வச்சுருக்கோம், ஆனால் வச்ச மாதிரியே தெரியல, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது, உங்களுக்கு வந்து டென்சிட்டியும் ஆட் ஆகிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எனக்கு வந்து ரொம்ப லென்த்தாக வேணும்னு கேட்குறீங்க. இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப லென்த்தாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஹேர் தெரியும். இதுதான் வந்து நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சஜஷன் கொடுக்கும்போது உங்கள் ஹேர் லென்த் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து நேரில் வந்து பாருங்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் சொல்கிறோம். தேங்க்யூ.